Talakacheri to deliver an introductory speech for the seminar. அனைவருக்கும் வணக்கம். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளைச் செல்வான் அப்பால் நாற்குற்றை மருந்து என்ற வள்ளுவனின் கூற்றிலேயே நோயாளி, நோய் பரிகரிக்கும் மருத்துவர், மருந்து மருந்தாளுநர் என்று ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அடிப்படை கட்டமைப்பினை அந்த காலத்திலேயே வள்ளுவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது அதற்கான கல்வெட்டுச் சான்றுகளும் நமக்கு காண கிடைக்கின்றது. மருந்து மூன்றாம் படிநிலை, உற்றவன் தீர்ப்பான், அதற்கடுத்து மருந்து. மருந்து என்று உரைக்கப்படும் போது வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாரு என்று மருந்து படிநிலைகள் மற்றும் அதன் உபயோகத்தை சித்தர் பெருமக்கள் தெல்ல தெளிவாக விளக்கியுள்ளனர். அந்த மருந்தின் பல்வேறு பரிணாமங்களையும் சித்தர்களின் கருத்துக்களையும் கருத்தில் கொண்டே இக்கருத்தரங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. குணப்பாடம், த கேலடோஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசின். சித்த மருத்துவத்தின் அடிப்படையாம் குணப்பாடத்தின் பல்வேறு பரிணாமங்களை ஒரு பல்வண்ண காட்சி கருவியின் வழியே காண்பது போன்று மூலிகை, தாது, ஜீவம் மற்றும் அடிப்படை தத்துவத்தின் ஒரு பல்வண்ண நிகழ்வே இக்கருத்தரங்காகும். நன்றி. தேங்க்யூ டாக்டர் சண்முகராம். டாக்டர் பதினெண் சித்தர் தம் பாதம் பற்றி கண்கள் ஒற்றி நிகழ்ச்சி இனிதே தொடக்கம். A very good morning one and all. We warmly welcome you all for the one-day seminar on Gunapadam, the Kaleidoscope of Siddha Medicine, as a pre-Siddha Day event on the occasion of 5th Siddha Day celebration. Now I request everyone to stand up for the Tamil Thai வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பானுமதி சண்முகம் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்வினை இனிதே தொடங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நந்தி அகத்தியர் மூலர் புண்ணாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணர் நந்தி இடைக்காடரும் போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் கொங்கணவர் காலாஞ்சி சிந்தி எழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பயரும் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் பதினெண்மற்பாதம் சிந்தையுன்னி சிரத்தணியா சேர்த்தி வாழ்வா. ஓம் நமः சிவாய. அரியதூர் நம சிவாயம். பார்த்திடவே நந்தீசர் மூலதீசர் பண்பான அகத்தீசர் சட்டை நாதர் போற்றிடவே பதஞ்சலியும் ஊனர் கண்ணர் கோரக்கர் கமலமுனி சண்டிகேசர் கூற்றிடவே இடைக்காடர் சிவாய சித்தர் கொங்கணவர் தந்தை போகநாதர் காத்திடவே மச்சமுனி பின்னாகேசர் காலாங்கி சுந்தரரும் காப்பு தானே போற்றி போற்றி. Menaka, Principal of Nanda Siddha Medical College and Hospital, Erode, to deliver the welcome address for the seminar.
பதினெண் சித்தர் பாதம் போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். Respected Chairman, Mr. V. Shanmugan, Sri Nanda Educational Trust, the man who is the reason for our success. Thanks for inspiring us as always. It's my great honor to welcome you, sir. My heartful welcome to our trustee, Srimati Bhanumati Shanmugam, madam. Respected Secretary, Mr. Trimurthy, sir, Nanda Educational Institutions, thanks for your valuable support and guidance, sir. It keeps us motivates and exploring new things. I feel very proud to welcome you, sir. It's a moment of extreme pleasure to welcome our chief guest, my mentor, Dr. K. Kanagavalli, Director General, Central Council for Research in Siddha, Headquarters, Chennai. Thank you so much, madam, for accepting our invitation and coming for the seminar. It means a lot for us. On behalf of our management, faculty members and students, we cordially welcome you, ma'am. It's my privilege to welcome Dr. A. Rajendra Kumar, sir, Research Officer, in charge, Siddha Regional Research Institute, Puducherry, who helps for the proper planning and execution of this seminar without any hassles. And I welcome Mr. K. Vasudevan, Administrative Officer, SRRI, Puducherry. A warm welcome to our renowned speakers, Professor Dr. V. Gopal, Principal and Registrar, College of Pharmacy, Mother Teresa Postgraduate and Research Institute of Health Sciences, Puducherry. Dr. B. Ramasamy, Resident Medical Officer, Government Siddha Medical College and Hospital, Palayangotai. And Dr. Shyamala Rajkumar, Research Officer, CCRS Headquarters, Chennai. And Dr. A. Gurumani Handan, Medical Superintendent, Indian Medical Practitioners Cooperative Pharmacy and Stores Limited, Thiruvanmiyur, Chennai, who took out their valuable time and joined us today. We are honored to have you all with us. I would like to welcome Dr. S. Arumugam, Chief Executive Officer, and Dr. K. Krishnamurthy, Chief Admin Officer, and Mr. Apollo James, Ayush Admin Officer, and Mr. Prakash, PRO, sir, for their unconditional support as always. Thank you for your support, Dr. A. Lavanya, Research Officer, and Dr. Shanmugaram, Research Officer, and Dr. Farita, Research Associate. I'm very happy to welcome you all. A special mention and thanks to photography team and digital team, press and media people, and supporting staff members from SRRI, Puducherry. I welcome Veda Pharmacy team from IMCAPS, Shivani Pharma, and SKM Pharma for glazing this event in all manners. My heartiest welcome to Dr. J. Jagannathan, Principal, Sivaraj Siddha Medical College and Hospital, Salem, and Dr. G. Kritika, Principal, Nanda Ayurveda Medical College and Hospital, and Reeves Justin Das, Principal, Nanda Naturopathy and Yoga Medical College and Hospital, and all dignitaries and delegates, my dear faculty members and students from various Siddha Medical College and hospitals who are the vital part of this seminar. I humbly request everyone to kindly cooperate with us and follow COVID protocols throughout this seminar for making it in a successful manner. I ensure this seminar will improve your skills in Gunabadam through various experts and real live examples. So, எனதரமை மாணவ கண்மணிகளுக்காக சில மணித்துளிகள் பேசலாமா? ஸோ இங்கே வருடங்கள், மாதங்கள், நாட்கள் மட்டுமல்ல, நிமிடங்கள், நொடிகளும் நந்தாவில் மாணவர்களுக்காக செதுக்கப்பட்டவை. ஸோ அந்த வகையில் இது மாணவர்களுக்காக செதுக்கப்பட்ட நாள். நம்ம ஒரு ப்ரீ சித்தா டே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம டிஜி மேடம் கனகவல்லி மேடம் அப்ரோச் பண்ணும்போது மேடம் ஆல்ரெடி எங்களோட சென்னை ஹெட்குவார்ட்டர்ஸோட பிளான்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்காக கேட்குறீங்க. மேடம் முடியலன்னு சொல்லலை, நான் புதுச்சேரியில் ராஜேந்திரகுமார் சாரை அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்னாங்க. எகெயின் ஒரு 10 நிமிஷம் கழித்து ராஜேந்திரகுமார் சார்கிட்ட பேசிட்டேன். அவங்களோட பிளானும் முடிஞ்சுது. மேடம் கிட்ட சார்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன்னாங்க. எகெயின் 10 மினிட்ஸ் கழித்து சார் பேசினாங்க. ஸோ வார்த்தைகளை மெருகூட்டி பேசுவதில் மிக வல்லவர் நம்ம ராஜேந்திரகுமார் சார். ஸோ பிளான்ஸ் முடிஞ்சது, இருந்தாலும் முதல் தடவை கேட்டதுனால மாணவர்களுக்காக பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ஃபோன் காலில் நம்ம டாபிக் ரெடி பண்ணுறோம்.
சார் என்ன சொன்னாங்க, சித்தாவின் முகம் குணபாடம். ஸோ த கலடாஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசன் டாபிக் போய்க்கலாம். ஸோ அது டாபிக் முடிவாயிருச்சு. எப்படி நந்தாவின் முகம் மாணவர்களோ அது மாதிரி சித்தாவின் முகம் குணபாடம்ங்கிறதுனால இந்த டாபிக் நம்ம போயிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம டிஜி மேடம் ராஜேந்திரகுமார் சார், ஸோ அவங்கள்ட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சோன்னே நம்ம மேனேஜ்மெண்ட் எந்த தயக்கமும் இல்லாமல் நமக்கு எல்லா சப்போர்ட்டும் எப்பவும் போல் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சேர்மன் சார், செக்ரட்டரிஸ் எல்லாருமே. ஸோ பிரதீப் சார் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியல. காலையில் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் விஷஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக செதுக்கப்பட்ட நாள். ஸோ இந்த நன்னாளை மகிழ்ச்சியாகவும் நேர்த்தியாகவும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் அவர் சேர்மன், செக்ரட்டரிஸ், டிஜி மேடம் and SRRI Puducherry Incharge sir. Thank you sir. Thank you all. Thank you Dr. M. Menaka, Principal Madam. Now I invite our chairman Thiru V. Shanmugam sir to felicitate our chief guest Professor Dr. K. Kanakavalli, Director General CCRS Chennai with memento and shawl. I welcome and request our beloved in charge sir, Dr. A. Rajendra Kumar, to honor our Director General with memento and shawl. Thank you Shri V. Shanmugan sir and Dr. Rajendra Kumar sir. Now I request Professor Dr. K. Kanakavalli, DG of CCRS, to deliver the presidential address. தலைமை உரை அழைக்க தங்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். Good morning to all dignitaries and delegates who are presented here for this wonderful occasion. It's my privilege to be here as a part of this seminar. First of all, I would like to convey my sincere thanks to Chairman of Nanda Group of Institute. Even though rightly said by Dr. Menaka, principal of this college, எங்களை அப்ரோச் பண்ணாங்க, கேட்டாங்க. இதெல்லாம் விட ஒரு வென்யூ, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டைட்டிலோட மெசேஜ் ஹாவ் டு பி கன்வேட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் இம்மீடியட்டாக அப்ரோச் பண்ணால் கூட ஒரு பிக் ஹார்ட்டடில் both the organizers are meet together and coordinate in a well manner to conduct this program. On behalf of CCRS and SRRI Pondicherry, we convey our thanks to our Chairman and Secretary of Nanda Group of Institute. Thank you very much, sir. And also I want to congratulate Siddha Regional Research Institute Pondicherry in charge Dr. Rajendra Kumar and admin officer Mr. Vasudevan, as well as the team members who put a lot of effort for the past 1 week for this event. And also I want to congratulate principal of Nanda Siddha Medical College and her team to coordinate with us to bring this event in a colorful manner. Apart from this, I want to say something. When we think to select the title of this seminar, immediately Dr. Rajendra Kumar select this Gunapadam, the kaleidoscope of Siddha medicine. So for this 5th Siddha day, the theme is strength of Siddha system in communicable disease. இதான் இந்த வருஷம் சித்தா டேக்கு செலக்ட் பண்ண தீம்.
அது ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் த பாஸ்ட் 2016 ஆன்வர்ட்ஸ் த ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ் through Siddha system is amazing. Starting from dengue, chikungunya, bird flu, then now COVID-19. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சித்தா மெடிசனோட ரோல் வந்து ரிமார்க்கபிள் ஒன். இட் பிரிங்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நாட் ஓன்லி இன் இந்தியா லெவல் பட் இன் த குளோபல் லெவல் ஆல்சோ. அதை பேஸ் பண்ணி கலைடாஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசன் இஸ் குணப்பாடம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி குணப்பாடம் நீங்கள் வந்து ஹவு இட் இஸ் மேண்டேட் ஃபார் சித்தா சிஸ்டம்ன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த தீம் செலக்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் கங்க்ராச்சுலேட் டாக்டர் ராஜேந்திர குமார். ஏன்னா திஸ் இஸ் த நமக்கு ஒரு பேக் போன் சித்தா சிஸ்டத்துக்கு இருக்கிறது வந்து இந்த குணப்பாடம் தான். வித்தவுட் குணப்பாடம் சித்தாவே வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த தீமை செலக்ட் பண்ணதுக்கு ரியலி ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி. இங்கே பார்த்தோம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் 3வது நிலை ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல. தே ஆர் கோயிங் டு ஜாயின் சூன். இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்வே பண்ணுற மாதிரி இவங்களுக்கு குணப்பாடத்தை எப்படி, ஏன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குணப்பாடம். ஏன்னா இந்த பேசிக்காக வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தான் தே ஹாவ் டு ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குணப்பாடம். அதர்வைஸ் எப்பயுமே ரியலைஸ் பண்ண முடியாது. சிம்ப்ளி ஜாயினிங் த கோர்ஸ், கெட்டிங் த பாஸ் இஸ் நாட் யுவர் மேண்டேட். வர்றோம், குணப்பாடம் படிக்கிறோம், பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டோம்னா சித்தா வளராது. சித்தா மேலே ஒரு காதல் அன்பு இருக்கணும் அப்படின்னா குணப்பாடத்துக்கு மேலே அபரிதமான காதல் இருந்தால் தான் நம்மளோட ப்ராக்டிஸும் நல்லாயிருக்கும், சித்தாவும் வளர்க்க முடியும். ஸோ த பேசிக் கான்செப்ட் என்ன, ஹவு வி கேன் யூட்டிலைஸ் திஸ் குணப்பாடம் ரிலேட்டிவ் சப்ஜெக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணனா திஸ் டைப் ஆஃப் செமினார்ஸ், ஒர்க் ஷாப், all these things are essential. I humbly request the chairman and secretary and principal to conduct such type of event frequently for your students so as to encourage them to study in a deep manner as well as in a research aptitude. எல்லாருக்குமே வந்து தெரியும் குணப்பாடம் இட்ஸ் அ மெட்டீரியா மெடிக்கா. அதுக்கையும் தாண்டி வாட் இஸ் குணப்பாடம், குணம் பாடம். குணம் அப்படின்னாலே வந்து வி நோ தட் இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் ஒன் இண்டிவிஜுவல். அதே மாதிரி தான் குணப்பாடம் அப்படின்றது, குணம் பாடம் அப்படின்றது, குணம் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இட்ஸ் ஆரிஜின், எவ்ரி திங் இட்ஸ் கம்ஸ் அண்டர் குணம். அண்ட் தென் பாடம் மீன்ஸ் யூ ஆர் வெரி வெல் நோ த டெக்ஸ்ட் புக் விச் டீல்ஸ் அபவுட் த ப்ரீவியஸ் கேரக்டர். ஸோ அதான் வந்து குணப்பாடம். ஹியர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது குணப்பாடம் டீல்ஸ் வித் த நாட் ஓன்லி இட் பெர்டைனிங் டு ஹெர்பல் ஸ்டடி but it include metal, minerals, animal origin. So study of herbal, study of minerals, study of animal product, all these things are comes under குணப்பாடம். ஏதோ வந்து சில ஸோ இப்போ நம்ம சித்தா ஃபீல்டில் இல்லாதவங்க வந்து குணப்பாடத்தை பற்றி என்ன நினைப்பாங்க, இட் இஸ் கம்ஸ் அண்டர் நாட்டு மருந்து ஒரு சித்த வைத்தியம். பட் அந்த கலைடாஸ்கோப்புன்ற மீனிங்கில் வந்து எத்தனை பேர் கலைடாஸ்கோப் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த கலைடாஸ்கோப் வச்சு அப்படியே உருட்டி வந்து பார்ப்போம். பார்க்குறப்ப அதில் என்ன தெரியும், ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து நம்ம வியூ பண்ணோன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இட் பிரிங்ஸ் அ ஸோ மெனி இமேஜஸ் லைக் தட். குணப்பாடம் ஹேஸ் ஸோ மெனி இமேஜஸ் இன் இட்ஸ் ஓன். குணப்பாடத்தை நம்ம எப்படி வேணாலும் வந்து பார்க்கலாம். அந்த வாஸ்ட் நாலேஜ் இஸ் இன் குணப்பாடம் ஏரியா. அதை பார்க்குறவங்களோட அந்த வியூவில் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். வெறுமனே நேம் தெரியணுன்னா பார்க்கலாம், அதோட ஆரிஜின் தெரியணுன்னா பார்க்கலாம், அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா பார்க்கலாம், அதோட மெடிசினல் யூஸ் எப்படி இருக்குன்னா பார்க்கலாம், அதோட வழக்கு முறைகள் டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணுன்னா பார்க்கலாம்.
ரிசர்ச் ஆப்டிடியூடில் அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம். சித்தர்கள் சொல்லிய அந்த அகமருந்து புறமருந்தில் வந்து அகமருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த 32 வகையான அகமருந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. உள்மருந்து, சுரசம், சாறு, பிட்டு, உட்களி, அடை, இது எல்லாமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது என்ன, அதுக்குரிய எஸ்ஓபி என்ன, அதோட செல்ஃப் லைஃப் என்ன, அதை எப்படி ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதை பற்பமாக்கி கொடுத்துருவாங்க, செந்துரமாக்கி கொடுத்துருவாங்க. பட் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ஈஸி. A very big scientific validation is present behind the பற்பமாக்குதல் அண்ட் செந்துரமாக்குதல். இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு பார்க்குறோம். பட் சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து செல்ஃப் லைஃப் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எங்கள் குணப்பாடம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்கிற இந்த குடிநீர், உட்களி, இதுக்கெல்லாம் 3 ஒரு சாமம். பெரிய மருந்துன்னு சொல்ல ஹையர் ஆர்டர் மெடிசின்ஸ் நாங்கள் சொல்வோம். செந்தூரம், கட்டு, கிழங்கு, இதெல்லாம் வந்து 75 வருடம் 100 ஆண்டுகள்னு வந்து செல்ஃப் லைஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. ஒருத்தர் எனக்கு மருந்து செய்ய தெரியும் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணால், அந்த செந்தூரம் என்னோட ப்ராக்டிஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் சுண்ணம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன், ஒரு கட்டு கிழங்கு ப்ரிப்பேர் பண்ணேன், ஆஸ் பர் த ப்ரொசீஜர் டெல்ட் இன் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் என்னோட தலைமுறை, என்னோட லைஃப் டைம் முடிய இருக்கும். தீஸ் திங்ஸ் ஆர் நவ் சயின்டிஃபிக்கலி வேலிடேட்டட் அண்ட் ப்ரூவ் ஃபேக்ட். பட் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா we cannot establish our சித்தா சிஸ்டம் beyond இந்தியா. இது எல்லாமே வேலிடேட் பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிசர்ச் ஒர்க் இதெல்லாமே வந்து கேட்வே ஃபார் என்டர் அவர் சித்தா நாலேஜ் டு த குளோபல் ரெகக்னைசேஷன். அந்த ஆப்டிடியூடை வந்து நீங்கள் இப்போ இருந்தே வந்து எடுத்துகிட்டு போகணும். இதை ரியலைஸ் பண்ணுறது எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆனாலும், உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு இது மாதிரியான ஒரு அறிவு புகட்டல் வந்து லிட்டில் பிட் கம்மி தான். பட் உங்களுக்கு உங்களோட காலேஜ் பிரின்சிபால், ஸ்டாஃப்ஸ், சேர்மன் இவங்களோட ஒத்துழைப்புனால இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணால் டெஃபினெட்லி யூ ஆர் த யங் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் பிக் ஸ்காலர்ஸ் இன் ஃபியூச்சர் டு டெவலப் அவர் சித்தா சிஸ்டம் ஃபார் த குளோபல் ரெகக்னைசேஷன். பற்பம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் அத்தனை சார் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பற்பத்துக்கும் வந்து ஒரு 5 வகையான ஹெர்பல், கருப்பு புல்லாஞ்சி சார், கருப்பு மணத்தக்காளி, கருப்பு, இதெல்லாம் வந்து இத்தனை சாமம் மறைக்கணும். ஏன்சியன் சித்தஸ் ஹூ ஆர் சயின்டிஸ்ட் ஹூ ஆர் கால்டு சித்தஸ் அவங்க வந்து டெக்ஸ்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து சிசிஆர்எஸ் அண்டர் அவர் லெபார்ட்ரி அந்த ஒரு சார் விட்டு அடைச்ச உடனே அதில் என்னென்ன டாக்ஸிசிட்டி எலிமினேட் ஆகுது, இன்னொரு சார் விட்டு அடைச்சோடனே என்னென்ன டாக்ஸிசிட்டி எலிமினேட் ஆகுது, அட் த ஃபைனல் ப்ராடக்டை வெதர் இட் ப்ரெசன்ட் எனி ஹெவி மெட்டல்ஸ், அதுக்கு ஒரு அனாலிசிஸ். ஸோ த எண்ட் ப்ராடக்ட் இட் ஷுட் நாட் ஹார்ம் டு த ஹியூமன் யூசேஜ். அதை அந்த காலத்திலேயே வந்து சித்தர்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா போகிற போக்கில் சிலர் வந்து ஹிஸ்ட்ரி வந்து எழுதுவாங்க. இன் மாடர்ன் மெடிசன் ஈவன் இன் அவர் கேஷீட்டில் கூட சொல்லுவோம், பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வெதர் ஹீ டேக் எனி, அந்த சைடில் மாடர்ன் மெடிசன் எழுதியிருக்கிறோம், நம்ம சொல்லுவோம் ஹைப்பர் டென்ஷன், இதுக்கெலாம் நவீன மருத்துவம் உட்கொண்ட வரலாறு இருக்குன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்கிங் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். சப்போஸ் இஃப் த பேஷண்ட் இஸ் சஃபர்ட் பை எனி ரீனல் ப்ராப்ளம் ஆர் ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம், சிம்ப்ளி தே பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்கிங் இண்டிஜீனியஸ் மெடிசன். இத்தனை சாமம் கிடச்சி இத்தனை வெரைட்டியில் புடம் போடணும், இந்த மருந்து வந்து புடம் போட்ட பின் அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கணும்லாம் வந்து ஒரு வார்த்தை எழுதிடுவாங்க. பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. சித்தர்கள் சொல்லிய முறைப்படி, எங்கள் குணப்பாடத்தில் உள்ள முறைப்படி, அந்த எஸ்ஓபி அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் படி நாம் வந்து மருந்து செஞ்சுருந்தோம். அவங்க சொன்னபடி கலெக்ஷன் எந்த ஆரிஜினில் இருக்கணும், பிளான்ட்டு ஆர் மெட்டல், எந்த சீசனில் கலெக்ட் பண்ணணும், எத்தனை சாமத்தில் அரைக்கணும், எத்தனை வரட்டியில் புடம் போடணும், இதை ஃபாலோ பண்ணியிருந்தால் டெஃபினெட்லி த மெடிசின் இஸ் won't ப்ரொடியூஸ் எனி டாக்ஸிசிட்டி ஃபார் த ஹியூமன் பீயிங். ஆனால் இப்போ நம்ம அது எல்லாமே விட்டுட்டு
10 சரக்கு சொன்னால் 5 சரக்கு சேர்க்குறோம், 5 சரக்குலேயே வந்து அடல்ட்ரேஷனில் உள்ளதை சேர்க்குறோம். அப்போ தென் ஹவு த மெடிசின் பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்கும், அதில் டாக்ஸிசிட்டி இல்லைன்னு எப்படி சொல்லணும். தீஸ் திங்ஸ் ஆர் மேட் a false impression for Siddha system. Kindly I request the students, please keep your knowledge in studying whatever the text says. உங்களுடைய பாட புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அதுபடி மருந்து செஞ்சீங்க, அதுபடி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அ வெரி பிக் அசட் ஃபார் அவர் ஹியூமன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். அப்படி நம்ம பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து வி டெஃபினெட்லி கெட் அ ரெகக்னைசேஷன். ஈவன் ஃபார் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன், கபசுர குடின்றது நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிற சித்தர்கள் சொல்லின ஆயிரக்கணக்கான மூலிகைகள், நூற்றுக்கணக்கான மெட்டல் மினரல்ஸை பற்றி 4448 நோய்களுக்கு வந்து தீர்வு வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதில் கபசுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயினுடைய நோய் குறிகுணங்கள் வந்து கம்பேர்ட் வித் டெங்கு ஃபீவர். அதுக்கு சொல்லியிருக்க அந்த கபசுரம் வந்து எப்படி சூட் ஆகும் அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ். ஒரு பாட்டில் உள்ள பொழிப்புரைக்கு ஒரு மருந்து, ஹவு இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் த கோவிட் ப்ரிவென்ஷன். இது எல்லாரோட ஒரு கொரியா இருந்துச்சு. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின், ஃபஸ்ட் தே ஸ்டார்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெடிசின் ஈச் அண்ட் nook and corner ஆஃப் தமிழ்நாடு, ஈவன் பியாண்ட் தமிழ்நாடு த்ரூ CCRS அண்ட் இட்ஸ் பெரிஃபரல் யூனிட்ஸ். ஸோ அப்போ அதில் உள்ள வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பார்ட்டு, ப்ரீக்ளினிக்கல் ஸ்டடி, டாக்ஸிசிட்டி ஸ்டடி, ஈவன் ஃபார் ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி ஆஃப் கபசுர குடிநீர் வித் த கண்ட்ரோல் ஆஃப் ரெம்டெசிவிர். ஸோ வி ப்ரூவ் த ட்ரக். த கபசுர குடிநீர் இஸ் a drug of choice for the control of COVID in all the way. செல்லைன் ஸ்டடியில் வந்து இது ரெம்டெசிவிருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபைரட்டிக் அண்ட் இம்யூனோ மாடுலேட்டர் இருக்குன்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம். இட் இஸ் அ வெரி சேஃப்டி மெடிசன் ஃபார் ஹியூமன் பீயிங் ப்ரூவ் பண்ண. ஆஃப்டர் தட் ஒன்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் through a campaign they launched that national wide distribution of kabasura kudineer in COVID situation. This is a very good, very big recognition for our Siddha system of medicine. அதாவது இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் கபசுர குடிநீர் வழங்குவதற்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கு, ஒரு சித்தா மருத்துவத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுதான் வந்து சித்தாவுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் வந்து இந்த கோவிடுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டலாம். அதனால் ஃப்ரம் த பிகினிங் ஒவ்வொன்றையுமே வந்து வேர், வென், ஹவு அந்த ஒரு கொஸ்டினோட படிங்க. இது எப்படி இப்படி சாத்தியமாகும், இது எங்கே கிடைக்கும், இது எப்படி போனால் கிடைக்கும், அதில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடை இருக்கும். அந்த விடை கண்டிப்பாக நம்ம மருத்துவத்திற்கு பயனுள்ளத்தக்கதாக இருக்கும். ஸோ பை டைம் கன்ஸ்டன்ஸ் குணப்பாடத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் யார்கிட்ட சொன்னீங்கனாலும் வந்து மணிக்கணக்காக வந்து பேசுவாங்க. ஏன்னா தட் மச் ஆஃப் ஒரு வாஸ்ட் நாலேஜ், அதாவது ஒரு பொக்கிஷம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதை நம்ம கையில் நம்ம இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றது தான் இன்றைய இளைய தலைமுறை கையில் இருக்குது. ஸோ ஐ திங்க் த டுடே ஐடென்டிஃபைடு ஸ்பீக்கர் மிஸ்டர் கோபால், அவரோட ஸ்பீக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அவர் தாவரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். தாவரம், இறைவன் தந்த வரம் தான் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு வேர்டில் வந்து நான் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன். ஸோ அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ வந்து இருக்கும். இன்னொன்று டாக்டர் ராமசாமி, டாக்டர் ஷியாம்லா, இவங்கெல்லாம் வந்து ஹவு வி கேன் ஆதென்டிகேட் த பிளான்ஸ் அண்ட் இந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்க. ஐ வெல்கம் த ஸ்பீக்கர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு டெலிவர் தேர் ஸ்பீக் ஆன் குணப்பாடம். Thank you for giving me an opportunity. Make use of it. I wish all success for this seminar. Thank you very much. Thank you, sir. Thank you, ma'am. Our hearty thanks for the motivating and elaborative speech to the students regarding Gunapadam medicine. Now I request our DG madam to honor the chairman of the entire Sri Nanda Educational Trust Erode with
shawl and memento. Now I request Shri V. Shanmugan sir, the chairman, to deliver the inaugural address. மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் நந்தா சித்த மருத்துவக் கல்லூரி அண்ட் மருத்துவமனை. A seminar on Kunambadam, the kaleidoscope of Siddha medicine என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் மங்களகரமாக முதலில் குத்துவிளக்கேற்றி அமர்ந்திருக்கின்ற பானுமதி சண்முகம் மற்றும் கல்லூரியின் முதல்வர் மற்றும் மேடையில் இருக்கும் சான்றோர்கள், இங்கு வந்திருந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மற்ற ஆயுர்வேத பிரின்சிபல் கிருத்திகா மேடம், நேச்சுரல் ஆஃப் சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜேம்ஸ், சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மூர்த்தி மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் ஆறுமுகம், செயலர் திருமூர்த்தி மற்றும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பொதுவாக நான் டைம் ஒருத்தரும் நம்ம அதிகமாக பேச முடியாது. ஏதாவது புது செய்தியை நம்ம சொல்லணுங்கிறது தான். எல்லாம் பழைய செய்தியாக கூட இருக்கலாம் நான் பேசுகிறது. இந்த சித்தா மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போ வந்தது, எப்படி அதனுடைய வழிமுறை என்ன அப்படிங்கிற பார்க்குறப்போ தமிழ் கலாச்சாரத்து தான் ஃபஸ்ட்டுலேருந்து வந்தது. தமிழ் கலாச்சாரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தொன்மையான ஒரு பாரம்பரிய சிகிச்சை முறை தான் இந்த சித்த வைத்திய முறை. அது சித்த வைத்தியத்தை ஃபஸ்ட்டு எப்படி யார் போய் யார் மூலமாக சேர்ந்துன்னு சொல்கிறப்போ முதல் சித்தன் அப்படின்னு சொல்கிறது சிவனை சொல்லுவாங்க. சிவன் பார்வதி தேவியிடம் இதை பற்றி விவரிக்கிறார். பார்வதி தேவி அவங்க யாருக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நந்தி தேவர்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. நந்தி தேவர் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அகஸ்தியர்கிட்ட சொல்கிறாங்க. அகஸ்தியர்கிட்ட சொல்கிற சித்தர்கிட்ட சொல்கிறாங்க. சித்தர் அவங்க எப்படி அதுக்கு பின்னாடி தான் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வைத்தியத்தை, இந்த வைத்திய முறையை, இந்த சிகிச்சை முறையெல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைக்கிறாங்க. இன்று வரையிலும் இந்த ஓலைச்சுவடியை வைத்து தான் இதனுடைய அடிப்படையான சிகிச்சை முறை தொடங்கப்பட்டு இன்று பராமரிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பெற்று வருவதற்கு அது ஒரு மூல காரணமாக இருந்து வருகிறது. இந்த ஓலைச்சுவடின்னு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடி, பனை ஓலையால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி, இன்று ஜெராக்ஸ் காப்பி என்று அந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடியை வைத்துக்கொண்டு இன்று அதனுடைய அடிப்படைகள் தான் இன்று சிகிச்சை தொடரப்பட்டு வருகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்ம சொன்னால் நிறைய சித்த வைத்தியத்தில் இயற்கையாகவே நம்ம மனிதனுடைய உடலுக்கு உண்டான உபாதைகளை போக்குகின்ற வகையில் எல்லா நோய்களுக்குமே அதற்குடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கு இருக்கின்றபடியில் இந்த வைத்திய முறை செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கி சொல்லப்போனால் இந்த லேட்டஸ்ட்டாக சொல்லப்போனால் கொரோனாவை சொல்லலாம். கொரோனாவுக்கு இந்த சித்த வைத்தியம் ரொம்ப சிகிச்சை முறை மிகவும் உதவியாக இருக்கிறது என்று மத்திய அரசாலும் மற்ற அரசாலும் பாராட்டப்பட்டு தொடர்ந்து அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் நம்ம மத்திய அரசுன்னு சொல்லுவோம், மத்திய கவுன்சில் இருக்குது, சித்த மருத்துவ மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது ரொம்ப உயர்ந்த ஒரு கவுன்சிலாக இருந்துகிட்ருக்கு. அது கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் 8 இடத்துல அவுட்டர்
புற நிர்வாகத்திடம் சொல்லி அதனுடைய சிகிச்சை முறையும் கண்டுபிடிப்புகளையும் சொல்லிட்டு வராங்க. அந்த 8 இடத்துல இருக்கிறதுல பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 3 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல சொன்னதெல்லாம் வந்து நம்ம இந்த சிவனை பற்றி சொன்னப்பெல்லாம் அதெல்லாம் வந்து கற்பனை இல்லை, அதெல்லாம் உண்டான எவிடன்ஸு நூல்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லுது. அதே மாதிரி இப்போ இந்த மத்திய அரசு மூலமாக வந்து இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் வந்து இப்போ இவங்க சீஃப் கெஸ்ட்டாக பேசுகிறவங்க அதை பற்றிலாம் இனிமேல் விவரமாக பேசுவாங்க, பின்னாடி விவரமாக பேசுவாங்க. எனவே இப்போ சென்னை மத்திய சித்த ஆராய்ச்சி நிர்வாக இயக்குநராக இருக்காங்க மிஸ்டர் திருமதி கனகவல்லி அவர்கள். அதே மாதிரி புதுச்சேரி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் கே ராஜேந்திரன் இருக்காங்க. அவங்களாம் இன்னும் இதை பற்றி நிறைய விவரமாக சொல்லுவாங்க. சித்த மருத்துவம்னா என்ன, சித்த மருத்துவனுடைய பேசிக் எப்படி வந்ததுங்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன். அதனுடைய பலன்கள் என்ன. இவங்க 2 பேருமே வந்து இப்போ திருமதி கனகவல்லி இருக்காங்களே, அவங்க வந்து நிறையா இது மாதிரி மாணவர்களுக்கு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, கேம்ப் நடத்தியிருக்காங்க, ஆராய்ச்சி செய்யப்பட்டு அவற்றையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு செஞ்சு எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும் சரி, அல்லது நோய் எதிர்ப்புகளை எப்படி சமாளிப்பது என்பதை பற்றியும் சரி, அவர்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றியும் சரி, தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வகையில் அவர்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த கல்லூரிக்கு வந்து இன்னும் நிறைய சொற்பொழிவுகள் ஆற்ற வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, அவற்றை தீர்க்க முடியும் என்ற விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு தெரிவி சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். Thank you, sir. Thank you for your brief speech. Now a small event and a book release by Nanda Siddha Medical College. I am extremely overwhelmed to announce the release of book named Research Methodology and Medical Statistics in the presence of the author of the book, Dr. R. Shivashankar. Now I request Shri V. Shanmugam, Chairman, Nanda Educational Institution, to release the book, and I request our Honorable DG Ma'am to receive the first copy. Thank you, sir. And I also request every one of the dignitaries to receive the copy of the book. Now I request Shri S. Tirumurthy sir, Secretary, Nanda Educational Institute, to honor Dr. A. Rajendra Kumar, SRRI, Puducherry, with memento on all. Please, sir. Thank you very much, sir. டாக்டர் ஏ ராஜேந்திரகுமார் சார் அவர்களை இந்நிகழ்விற்கான நோக்க உரையை அளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்புடையீர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
இந்த ஒரு நாள் கருத்தரங்கு குணபாடம் த கலிடோஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசின் என்கிற இந்த அருமையான ஒரு நன்னாள் நிகழ்வின் நோக்க உரையின் 75-80% கருத்தாக்கத்தை எங்களுடைய தலைமை இயக்குனர் பேராசிரியர் கனகவள்ளி அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். மிக்க நன்றி மேடம். த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா ப்ரொஃபஸர் டாக்டர் கே கனகவள்ளி, திருமிகு வி சண்முகனையா அவர்கள், த சேர்மன் ஆஃப் ஸ்ரீ நந்தா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த பிரின்சிபல் ஆஃப் திஸ் நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் டாக்டர் மேனகா, த செக்ரட்டரி இன் ஆப்சென்ஷியா திருமிகு நந்தகுமார் பிரதீப் அவர்கள் தவிர்க்க இயலாத காரணங்களால் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பதை காலையில் அறிகிறோம். திருமிகு திருமூர்த்தி அவர்கள் மற்றொரு செயலர் நந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருமிகு கே வாசுதேவன் மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் நிர்வாக அதிகாரி, த ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் செமினார் டாக்டர் லாவண்யா, த ட்ரெஷரர் டாக்டர் சண்முகராம், த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நந்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திருமிகு ஆறுமுகம் அவர்கள், திருமிகு அப்போலோ ஜேம்ஸ் அவர்கள் நேற்றிலிருந்து எங்களுடன் உழன்று சுழன்று பணியாற்றி இன்றைய இந்த நாள் நிகழ்வு மிக அழகாக நடைபெற காரணமாக இருக்கக்கூடிய திருமிகு ஜேம்ஸ் அவர்கள், த ஃபேக்கல்டி ஆஃப் ஆல் த ஃபேக்கல்டி ஆஃப் வேரிட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் நந்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், the principal of Sivaraj Siddha Medical College, Dr. Jagannathan, all our dear speakers, Professor Dr. Gopal, Dr. Shyamala Rajkumar, Dr. Gurumanikandan and Dr. Ramasamy sir, அன்பு உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல்லி ஹோஸ்டிங் திஸ் ஈவெண்ட் டாக்டர் ஃபரிதா, டாக்டர் சண்முகராம் அண்ட் திருமதி மஞ்சு பார்கவி, த ஹோஸ்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த டாப்பிக்கை எங்களுடைய தலைமை இயக்குனர் எவ்வளவு நாகரிகமான ஒரு முறையிலே அதை எடுப்பில் ஒத்துக்கொண்டார். எனக்கு இந்த டாப்பிக்கை நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஃப்ளோட் பண்ண உடனே மேடம் அடுத்த தொலைபேசி எங்களுடைய தலைமை இயக்குனர் அவர்கள்ட்டேருந்து வரும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த அவருடைய சித்த மருத்துவ திருநாளின் ஒரு கான்செப்ட் கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்கையிலே நீங்கள் ஏன் குணபாடம் என்கிற இந்த ஒரு நாள் கருத்தரங்கின் தலைப்பை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று என்னை துளைத்தெடுத்து விட்டார்கள். அதற்கு மிக அழகாக என் மனதில் என்ன அதற்கான விளக்கம் இருந்ததோ, no way to treat any communicable diseases. Lifestyle modifications has limitations, right? Then the preventive aspects is always strong but very tough to follow, right? Then உலக சுகாதார நிறுவனத்தின் தலைப்பை ஒத்து preventive, curative, தென் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கிறதுன்னு பெயர் தான் ஹெல்த் அப்படின்ற நம்முடைய திருமூலர், மறுப்பது உடல் நோய் மருந்தினலாகும், மறுப்பது உளநோய் மருந்தினலாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவையும் மருந்தினலாமே என்று ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம திருமூலர் சொன்னதை இன்றைய உலக சுகாதார நிறுவனத்தின் ஹெல்த் டெஃபினேஷன் சொல்கிறது பாருங்கள். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் விஸ்டத்தினுடைய ஒரு ஸ்ட்ரெங்க்த்து. எனவே இந்த டிசீஸ் ஓரியன்டான விஷயங்களுக்கு தெரப்பட்டிக் சப்போர்ட் எவ்வளவு முக்கியம், அதற்கு பின்புலமாக இருந்து அச்சாணியாய் விளங்கும் இந்த குணபாடத்தை வேறு எந்த நிலையங்களும் கம்யூனிகபிள் டிசீசஸ் எடுத்துக்கிட்டதுனால எங்கள் நிலையம் அந்த தலைப்பை கொண்டு இந்த ஒரு நாள் கருத்தரங்க நாங்கள் நடத்தணும்னு நினச்சோம். த கெலடோஸ்கோப் அப்படின்னு இன்னும் நிறைய ஒரு 3-4 டாபிக். இன்ஃபேக்ட் நான் டாக்டர் மேனகா கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன், ஒரு 3-4 தலைப்புகள் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், தென் வி வில் டிஸ்கஸ் அண்ட் ஃபிக்ஸ்ன்னு சொன்னேன். டாக்டர் மேனகா கெலடோஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசன் அப்படின்னு வச்சுருக்கோமா, இது ஓகேவான்னு கேட்டவுடனே ரொம்ப நல்லா இருக்குது சார், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னாங்க. அந்த பன்முகத்தன்மை கெலடோஸ்கோப் பார்க்கிறவர்கள் பார்வையில் தலைமை இயக்குனர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம சிறு வயசில் பார்த்துருப்போம். உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கே இருக்க நிறைய பேர் அந்த கெலடோஸ்கோப்பை பார்த்து அனுபவித்திருக்க அந்த ஒரு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். அந்த தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் அப்படின்னு அவதாரம் படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டு போட்டிருப்பார் தெரியுங்களா. அந்த கண் பார்வையற்ற இரு ஜீவன்கள் இந்த உலகத்தை அவர்களுடைய பார்வையில் அந்த பாடல் மூலமாக, அழகான வரிகள் மூலமாக, இசைக்கோர்ப்பு மூலமாக ஒரு வர்ண ஜாலத்தை பண்ணியிருப்பார் பாருங்க. அதுதான் கெலடோஸ்கோப்.
அது பார்க்கருடைய பார்வையை பொறுத்து எப்படி வேணாலும் மாறுபடும், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மாறுபடும். ப்ரொஃபஸர் பேராசிரியர் கோபால் சார் அவருடைய பார்வை ஒரு விதமாக இருக்கும், எங்கள் கனவள்ளி மேடத்தோட பார்வை ஒரு விதமாக இருக்கும், ஜெகநாதனுடைய பார்வை விதமாக இருக்கும், குணபாடம் வல்லுநருடைய பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் அந்த எத்தனை விதமான பார்வைகள் இருந்தாலும் அத்தனை பார்வையின் பின்புலத்திலும் அந்த குணபாடத்தின் மேன்மை இருக்கும், மாண்பு இருக்கும். தென் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அப் டு யூ, ரைட்? தென் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்ண கலவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் நாமளே செய்வோம், அந்த கெலடோஸ்கோப்பை நாமளே தான் செய்வோம். அட்டையெல்லாம் ஒட்டி ஒரு கண்ணாடி ஒரு பேழையை முதல்ல அதை ஒட்டி அதுக்கப்புறம் உடைந்த அன்னைக்கு வந்து கண்ணாடி வளைகள்லாம் அதிகம் இல்லைங்களா? கண்ணாடி வளையல் உடஞ்சதை குப்பைக்கு போனதாக சரித்திரமே இல்லைங்க. விளையாட்டுக்கு தான் வச்சுக்கும், இல்லை கெலடோஸ்கோப் ஆகிடும். அந்த கண்ணாடி வளையல்கள், அந்த உடைந்த கண்ணாடி வளைகள் இருக்குது பாருங்கள், வண்ண நிறத்தில் அது ஆகிடும். ஸோ இப்படிலாம் அதெல்லாம் போட்டு நாமளே பார்க்கும் பொழுது அது ஒரு ஒளியின் பிரதிபலிப்பால் அது ஒரு டைவர்ஸ் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு பல வண்ணமாக காட்டும். அதுபோல் தான் இந்த குணபாடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப பன்முகத்தன்மை வாய்ந்தது. இந்த குணபாடம் வந்து எந்த துறை வேண்டுமானாலும் நம்முடைய சித்த மருத்துவ துறையில் குறிப்பாக குணபாடத்துறையோட கால் பதிக்கலாம், கை கோர்க்கலாம், உலகை வெல்லலாம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு எர்த் சயின்ஸ் இருக்குது, ஜியாலஜி இருக்குது, மெடிசினல் கெமிஸ்ட்ரி இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டேஷனல் ட்ரக் டிஸ்கவரி இருக்குது. மருந்தை ஒரு ஆய்வகத்திலேயோ ஒரு மருந்து நிலையத்திலேயோ உருவாக்கி நோயாளர்களுக்கு கொடுக்காமலேயே கம்ப்யூட்டேஷனல் ட்ரக் டிஸ்கவரி இருக்குது. அதற்கு மென்பொருள் வந்து விட்டது. இப்படி எத்தனையோ விதங்கள் இருக்குது. ஸோ இந்த பன்முகைத்தன்மை எத்தனை துறையில் வேண்டுமானாலும் அந்த குணபாடத்தோடு கைகோர்க்கலாம். அப்படி வந்து ஒரு டைவர்ஸ் பொட்டன்ஷியல் நிறைந்த எங்கள் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு துறை வந்து பார்த்திங்கன்னா குணபாடம். இது ஒரு காரணம் மேடம் இந்த தலைப்பை இங்கே தேர்ந்தெடுத்தது. அப்புறம் இந்த நந்தா சித்த மருத்துவ கல்லூரியை மாணவர்கள் யார் கேட்க போகிற ஆடியன்ஸ்? நிகழ்ச்சி எங்களுக்கானது அல்ல. அன்பு மாணவ செல்வங்களே, டியர் டெலிகேட்ஸ், உங்களுக்கான நிகழ்வு. 40 பேர் கலந்துக்க போகிறீங்களோ, 400 பேர் கலந்துக்க போகிறீங்களோ, 4000 பேர் கலந்துக்க போகிறீங்களோ, இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து தான் ஆக வேண்டும். இந்த செயல்பாடுகளின் அமைப்பு ஒன்று தான். ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வேறு விதமான வேலைப்பளு அதிகமாகலாம். அதனால் இது ஒரு மினிமல் ஸ்ட்ரென்த்துன்றது எங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை. 140 பேர் ஒவ்வொருத்தரும் இன்ட்டு 10 போட்டிங்கன்னாங்க 1400 பேருக்கு சமம். நீங்கள் அத்துணை பேரும் இன்றைய அந்த குணபாடத்தின் பன்முகத்தன்மையை சமுதாயத்திற்கும் அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் மக்களுக்கு மருந்துகளின் மூலமாக கொண்டு செல்ல போகும் தூதர்கள் நீங்கள். அதனால் இன்றைய ஒரு நாள் பொழுதை மிக பயனுள்ளதாக நீங்கள் கழிச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். அப்போ தான் நாங்கள் இந்த ஒரு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, ஆனால் எங்களால் இயன்றதை மிக சிறப்பான ஒத்துழைப்பு நந்தா சித்த மருத்துவ கல்லூரியோட நிர்வாகத்தினுடைய மிகச் சிறப்பான ஒத்துழைப்போட தொலைபேசி, வாட்ஸ்அப் இதிலையே வந்து இதை ஏற்பாடு பண்ணி நேற்று ஒரு நாள் நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் இந்த கெலடோஸ்கோப் தலைப்புக்கு நான் வேறு ஒரு முகம் கொடுத்தேன். டாக்டர் மேனகா மற்றும் கல்லூரியோட ஃபேக்கல்ட்டி மேனேஜ்மெண்ட் சேர்ந்து வேறொரு முகம் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் மகிழ்வு. இந்த அரங்கத்தோட இந்த ஹாலோட முடிகிற நிகழ்வு இல்லை. எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் முதல்ல 3 ஸ்பீக்கர் தான் யோசித்தோம். அப்புறம் இம்காப்ஸ் மருந்துகளையும் குணபாடம் நம்ம வச்சுட்டோம். அந்த ரா ட்ரக்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த ரா ட்ரக்ஸோட சோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பெறுவது எவ்வளோ கடினம். ஒவ்வொன்றும் எங்கேருந்து வருது? இந்திய பிரதேசத்துலேருந்து, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, அப்புறம் காபூல், ஆப்கன், இப்படி எத்தனை இடங்கள்லேருந்து எத்தனை நாடுகள்லேருந்து நம்மளாம் அந்த ரா ட்ரக்ஸை சேகரிக்கிறோம், நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறதெல்லாம் பெரிய கதை, ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்த கதை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு செய்து முடிக்கப்பட்ட மருந்தை நீங்கள் லேபிளை பார்க்குறீங்கள, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை, அது வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒத்துக்கிறேன். அது பின்புலத்தில் அவ்வளவு வழிகள் இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது, தூய்மைப்படுத்துதல் இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்குது. என்ன அதனால் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மருந்துகளை பற்றின ஒரு புரிதலை கொடுக்கணுன்ட்டு இம்காப்ஸ் தலைவர் டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு தொலைபேசியில் அடித்து நீங்கள் வந்து நம்ம மாணவர்களுக்கு 3 ஸ்பீக்கர்ஸை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக குணப்பாடம் சார்ந்த 3 நான் ஒரு 3 தன்மை அதை நான் இப்போவே சொல்லணும்னு நேரம் பத்தாது. பிறருடைய நேரத்தை நான் தின்றுவிடும் அபாயம் இருக்கிறது. ப்ரொஃபஸர் டாக்டர் கோபால் அவர்கள் ஒரு தன்மையில் சொன்ன பேர்லேயே முடிஞ்சு போச்சு. நோ ஹெல்த், நோ சித்தா, நோ ஹெல்த். இஃப் நோ சித்தா நோ ஹெல்த் அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் உச்சரிப்பில் கவனம் செலுத்தி. டாக்டர் ஷியாம்லா அவர்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு மூலிகை இருக்குது, தாது பொருள் இருக்குது, ஆனால் அது கலப்படம் அல்லது நாம் நினச்சிருக்க மூலிகை வேறு பேர். உதாரணத்துக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய நிலவேம்பு இருக்குது பாருங்கள், அப்புறம் அதுக்கு வேறு ஒரு பேரில் பாம்புக்கு விஷக்கடிக்காக கொடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு பேரில் அழைக்கும். பாஷான பேதின்னு சொல்லுவோம். இங்கே நாங்கள் அதை சிறுகன் பீலன்னு சொல்லுவோம். மொத்தம் 5 விதமான பாஷான பேதி இருக்குது. இப்படிலாம் நிறைய இருக்குது. இதில் நம்ம எப்படி அந்த சரியான ரா ட்ரக் ஆத்தென்டிசிட்டி பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு ஸ்பீக்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னாக்கா பேராசிரியர் மதிப்பிற்குரிய எனது ஆசிரியர் டாக்டர் ராமசாமி அவர்கள் அந்த தனி மூலிகைகளோட மாண்பு இருக்குல்ல, அதோட ஸ்ட்ரென்த்து, ஒரு ஏக மூலிகை பிரயோகத்தோட ஒரு வல்லமை என்ன அப்படின்னு பேசுகிறதுக்காக வந்திருக்காரு. அந்த பேச்சை நாங்கள் ஏற்கனவே கேட்டு அனுபவிச்சிருக்கோம். அதை இன்றைக்கி சாராம்சத்தை இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் வந்திருக்கோம். இப்படிலாம் யோசிச்சுட்டு குணப்பாடம் அந்த ராட்ரக்ஸ் உடனே டாக்டர் மேனகா சொல்கிறாங்க, சார் அது கூட பாரம்பரிய நெல்வகை, பாரம்பரிய உணவு இப்படின்னு அவங்க ஒரு கேலடோஸ்கோப்பை அரங்கத்துக்கு வெளியே அழகாக மாணவர்களுக்காக அமைச்சிருக்காங்க. அதற்கு நேரம் எப்படி ஒதுக்கி உங்களெல்லாம் அதை பார்க்க வைக்கணுன்றதில் நாங்கள் வந்து பேச்சாளர்கள் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையிலேருந்து ஒரு 5-10 நிமிடங்களை வந்து எடுத்து அவர்களுடைய அனுமதியோடு உங்களை வந்து ஒரு குழு பிரித்து அங்கே அனுப்பணும். அப்போ தான் இந்த நாள் நிறைவுறும். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அட் த அவுட் செட் டிஜி மேடம் கால் பண்ண அடுத்த 10-15 நிமிடங்களில் அதிகபட்சம் அன்றைய மதியத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சி வந்து உருவாயிடுச்சு. அது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸாக இருந்தாலும் எங்களுக்கு முறை கேட்டுட்டாங்க. சிவராஜோட நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், ஜேஏசியோட 3 நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், ஆர்விஎஸோட 2 நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். நந்தா கேட்கும்போது அது எப்படி இல்லைன்னு சொல்கிறது. இந்த தடவை நேரில் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸில் ஒரு நிகழ்ச்சி இந்த தடவை வேண்டாம், பாதுகாப்பு காரணங்கள் கருதி அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்திருந்ததை உடைச்சது இந்த நிர்வாகத்திலிருந்து எங்களுடைய தலைமை இயக்குனருக்கு சென்ற ஒரு தொலைபேசி அழைப்பு, அங்கிருந்து வந்த எங்களுடைய அழைப்பு, எங்களுடைய ஆராய்ச்சி அலுவலர்களோட ஒரு 10 நிமிடம் கலந்து ஆலோசித்து அப்புறம் குழப்பம் இல்லாமல் சரிங்க செய்கிறோம் அப்படின்ட்டோம். உடனடியாக ஒரு இந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஒரு சின்ன கமிட்டி அவங்களுக்குலாம் இன்னும் நான் ஆர்டர் கூட கொடுக்கல. உண்மையை சொல்லணுன்னாக்கா இப்போ ஆர்டர் கொடுத்துட்டேன். தலைமைச் இயக்குனர் இங்கே இருக்காங்க. ஒரு எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ சேங்ஷன் வந்து அவங்க எங்களுக்கு அமைச்சிருவாங்க. அப்புறம் நிதி ஆதாரமும் இதுக்குரியானதை நாங்கள் ஒதுக்கலை. அதற்கு பிறகு அதுக்குன்னு வேறு எங்களுடைய 3 நிகழ்வுகளை நாங்கள் சுருக்கிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நிதியை வந்து நாங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு அனுமதியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நிறைவு. ஒத்துழைப்பு நல்கிய எங்களுடைய தலைமை இயக்குனர், எங்களுடைய லைசன் ஆஃபீஸர் டாக்டர் ஷியாம்லா ராஜ்குமார், எங்களுடைய டிடிஓ டாக்டர் செல்வராஜன், அவர் ஒரு கோபேட்டர்னாகவும் இருக்கார். என்னுடைய சீனியர் ஃப்ரெண்ட் டாக்டர் கனகராஜன், திருவனந்தபுரத்தோடைய உதவி இயக்குனர் பொறுப்பு. இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் வர முடியல. எங்களுடைய நிர்வாக அலுவலர், அப்புறம் எங்களுடைய ஒவ்வொரு ஊழியர். இன்றைக்கி நாங்கள் ஒரு குழு இங்கே வந்திருக்கோம். ஆனால் அங்கே வந்து பேஷண்ட்டை பார்க்க எங்களுடைய ரொட்டீன் ஆஃபீஸ் நடக்க இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு அங்கே இருக்கவங்களும் காரணம். டாக்டர் காயத்ரி குணாளன் அவர்கள் எங்களுடைய அலுவலக இப்போதைக்கு தற்சமயம் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய, ஏன்னா இது நோக்க உரையாக இருந்தாலும் இதை விட்டால் எனக்கு அடுத்து நன்றி நினைவில் வாய்ப்பு கிடைக்காது. சான்றோர் ஆன்றோர் முன்னிலையில் நான் இவர்களை எல்லாம் வந்து நன்றி பாராட்டினா தான் எனக்கும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி பாராட்டுதல்கள், வணக்கம். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுடைய நன்றி. வி ரியலி என்ஜாய்டு யுவர் சப்போர்ட் அண்ட் பேட்டர்னேஜ். ஸோ விஷ் யூ வெரி குட் டே. மாணவர்கள் தயவு செய்து நல்ல இந்த நாளை பயன்படுத்திங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கொண்டு வந்து உங்களுக்கு தர்றது தான் எங்களுடைய வேலை. நாங்களாம் மியர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், யூ ஆர் த ரியல் பெனிஃபிஷரிஸ். அதில் எங்களுக்கு என்ன சுயநலம், இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து அல்டிமேட் எண்ட் ரிசல்ட் எங்கள் ப்ரைமரி ஹெல்த் கேர். சரிங்களா? பேராசிரியர் அவர்கள் எனக்கு பேராசிரியராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை நான் கல்லூரியில் பார்க்கல. என்னன்னு பார்த்தா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளரை பார்க்கறது தான் ராஜேந்திரகுமார் எனக்கு மிக மகிழ்வாக இருக்குன்னு ராஜவல்லிபுரம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தின் ஒரு கடவுள் வந்து டாக்டர் ராமசாமி சார் அவர்கள். அவர் வந்து இன்றைக்கி வந்து மூலிகை பிரயோகத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அந்த பேராசிரியரை திறந்துட்டு மக்கள் சேவைக்காக போகிறார். அதுபோல தான் அதே மாதிரி ஒரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு விஷயத்தோட நிறைவுறுகிறேன். அரசு வேலை தான் நம்மளை காப்பாற்றும் என்ன அப்படின்ற மட்டும் ஒரு எண்ணத்தை எப்பவுமே விதைச்சிக்காதீங்க. நாங்கள் கெலடோஸ்கோப்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். அதில் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். என்னுடைய அருமை நண்பன் டாக்டர் பாலமுருகன், அமிர்தா சித்தா சென்டர் ஃபார் அப்படி சென்னையில் இருக்கார். பிஎஸ்எம்எஸ் இஸ் எ பிளாங்க் செக் என்பார். பிஎஸ்எம்எஸ் இஸ் ஏ பிளாங்க் செக். பிஜி படிக்கலை, பிஹெச்டி படிக்கலை, எம்ஃபில் படிக்கலை, அரசு வேலையில் இல்லை, ஆராய்ச்சி கழகத்தில் இல்லை, தேசிய சித்த மருத்துவ நிலையத்தில் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக இல்லை. இப்படி எந்த வருத்தமும் நாளை பின்ன உங்கள் மனசில் எப்பவுமே வரக்கூடாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யாராவது வந்து தட்டி உங்களை கூட்டு போவாங்கன்னு நினச்சிங்கன்னா யூ வில் கெட் டிசப்பாயிண்டட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கீப் ஆன் நாக்கிங் த டோர்ஸ். சம் டோர்ஸ் வில் கெட் ஓப்பன்ட். அது வந்து நீங்கள் தான் கதவை தட்டணும். உங்களுடைய பொட்டென்ஷியலை, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பிரிச்சுக்குங்க. எல்லாருமே மருத்துவ சேவை செய்யணும்ல. ரிசர்ச்சுக்கு வாங்க, இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சுக்கு கைகோருங்க, லிட்ரரியில் போங்க. நமக்கு வந்து அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் இருக்குது, அதிலலாம் நீங்கள் மனசை செலுத்தலாம். நிறைய ஃபீல்டு இருக்குது. இன்டர் டிசிப்ளினரி ஃபேக்கல்ட்டியோட கைகோருங்க. அப்போ தான் நம்ம சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நிலையை எட்டும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். குணப்பாடத்தின் மீது தீராத காதல் கொண்டு இந்த நிகழ்விற்கு நோக்கினை அனைவருக்கும் எளிதில் புரியுமாறு நோக்குவரை அளித்ததற்கு எங்களின் நன்றிகள் பல. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் த ஓரல் ஸ்பீச் ஆஸ் ஆல்வேஸ். எஸ் சண்முகராம், ரிசர்ச் ஆஃபீஸர், டு ஹானர் ஸ்ரீ எஸ் நந்தா பிரதீப் சார், but on behalf of his
I request Mr. Krishnamurthy sir, Chief Administrative Officer of Nanda Group of Institution, to receive the memento and shawl on behalf of. Thank you very much, sir. Now I warmly welcome and request Shri K. Vasudevan sir, Administrative Officer of SRRA Puducherry, to honor Shri S. Tirumurthy sir, Secretary of Nanda Group of Institutions, with a memento and shawl. Please, sir. Thank you very much, sir. Now I invite Shri S. Tirumurthy sir to deliver the special address for the seminar. A special good morning to one and all. So when I was called to give the special address, I could see angry face on the students. ஸ்பெஷல் அட்ரஸ்னால் இவர் என்ன பேச போகிறாரு, அப்போ இவரும் வந்து லென்த்தி ஸ்பீச் போகுமான்ட்டு எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இதில் சொல்லக்கூடியது ஒரே விஷயந்தான், ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட், அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இதில் ரெண்டு விஷயம் நான் ஜென்ரலாக ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட். அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனி ஃபங்க்ஷன் யூ ஹேவ் டு ஆர்கனைஸ் அப்படின்னா யூ நீட் டு ஒர்க் அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் ஃபேக்கல்ட்டிஸ். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், சில விஷயங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி வேலையை சீக்கிரம் முடிக்கணும். இது ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் இன்னும் இங்கே லேர்ன் பண்ணுற விஷயம் வந்து இட்ஸ் அன் ஸ்கில் விச் கேன் பி அப்ளைட் எனிவேர். மேபி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும், மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களால் பண்ண முடியும். திஸ் நம்பர் ஒன். நெக்ஸ்ட், டாக்கிங் அபவுட் த கண்டென்ட். இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நமக்கு ஜென்ரலாக ஒரு மைண்ட் செட் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அது மெயினாக பசங்களுக்குலாம் பயங்கர குஷியாயிரும். ஆஃப்டர்நூன் வெளியே போகிறது வரது இதெல்லாம் நாங்கள் காலேஜில் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்களுக்கு அப்போ அது தெரியாது. இது டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்னா வந்து நம்ம உட்காந்து என்ன மற்ற எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு லிசன் பண்ணி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கணும்னு. ஸோ இங்கேருந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி, அங்கேருந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. பிகாஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க யார் வந்தாலுமே ஒரு கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல், சப்ஜெக்ட் டெப்த்தாக ஒர்க் பண்ணாமல் ஹோம் ஒர்க் பண்ணாமல் மேலே வந்து ஸ்பீச் கொடுக்கவே முடியாது. எங்களை மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு போகிற ஆளுங்க கிடையாது. பிகாஸ் யூ ஹேவ் பீப்புள் டெக்னிக்கலி லைக் சிதாவில் நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் இன்றைக்கி தே ஆர் கம்மிங் ஆஸ் அ கெஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். லைக் எல்லாமே A to Z நோட் பண்ணுன்னு சொல்ல, மேபி லைக் விச் எவர் பாயிண்ட் விச் கெட்ஸ் இன் யுவர் மைண்ட், ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். தட் மைட் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். தென் அபவுட் த பேலன்ஸ்ட் மைண்ட் செட். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ்டு மைண்ட் செட். அப்படின்னா என்னென்னா, ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும். உங்கள் ஃபேமிலினா உங்கள் பேரண்ட்ஸ், ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும், உங்கள் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே உங்கள் ஸ்டடீஸை பேலன்ஸ் பண்ணணும். இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எதை மிஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அது ட்ரபிள் தான். ஸோ இதை மேபி ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. இந்த 4 விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கங்க. கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ஒரு ஜென்ரலாக ஒரு சேயிங் இருக்குது, ஹெல்பிங் ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ் அப்படின்ட்டு. எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ நல்லா இருக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னோடியாக இருந்தது ப்ரொஃபஸர் டாக்டர் கே கனகவல்லி மேம் அண்ட் ராஜேந்திரன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இந்த இப்போ மேம் சிதா பிரின்சிபல் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க இனிஷியேட் பண்ணி இவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காது. இந்த ப்ரோக்ராம் நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், as well as content observation ஆகட்டும். And my special appreciation to Principal Sudha Menaka ma'am and our team for this wonderful arrangement. மேற்கொண்டு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கலந்துக்கிட்டு இதில் ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வரீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கீழே இருந்து கமெண்ட் சொல்கிறது ரொம்ப ஈஸி, மேலே நின்று பேசுறது ரொம்ப கஷ்டம்.
இது மேலே நின்று பேசுகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மேடம் நீங்கள் டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. மேலே ஏறி பேசும்போது நாம் நினச்சிட்டு வர்றது ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் டெலிவரி பண்ணுறது வேறு விஷயமா இருக்கும். இது எக்ஸ்பர்ட் ஆக தான் அது வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட் இன் எனி கைண்ட் ஆஃப் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், செமினார்ஸ், சிம்போசியம்ஸ், வாட் எவர் இட் இஸ். இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கில்லை மேம்படுத்திக்கிங்க. பயம் போச்சுனாவே உங்கள் திறமை மேலே வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir, for the enthusiastic and motivating speech towards the students. We extend a hearty welcome for supporting us also. Thank you, sir. I would like to call upon our organizing secretary, Dr. A. Lavanya, Research Officer, Siddha, to honor the principal of Nanda Siddha Medical College, Dr. M. Menaka. Please, ma'am, to receive the shawl and memento from Dr. A. Lavanya. Thank you, ma'am. Administrative Officer, Mr. Apollo James, to felicitate Sri K. Vasudevan, ADO, SRRI, Puducherry. Please, sir. Thank you very much. இந்த செமினார் சித்தா ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த செமினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் இந்த குணபாடம், இந்த கலடி செமினார் ஆன் குணபாடம், த கலடோஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசின், இது வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எங்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் எங்கள் டைரக்டர் ஜெனரல் மேடம் ப்ரொஃபஸர் டாக்டர் கனகவல்லி அண்ட் வி சண்முகம், சேர்மன் நந்தா எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவர்களுக்கும், டாக்டர் ஏ ராஜேந்திரகுமார், ரிசர்ச் ஆஃபீஸர், SRRI புதுச்சேரி அவர்களுக்கும், ஸ்பெஷல் அட்ரஸ் தந்த திரு எஸ் திருமூர்த்தி, செக்ரட்டரி, நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஈரோடு அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாழ்த்துரையை வழங்குகிறேன். இந்த செமினார் மூலமாக உங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்ன தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு அவேர்னஸ், ஒரு ப்ரொபகேஷன் ஆஃப் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ், சித்தா குணபாடத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். நாங்கள் எங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் கோபால் சார், டாக்டர் ஷியாம்லா ராஜ்குமார் மேடம், டாக்டர் பி ராமசாமி சார் மற்றும் அவர்கள் எல்லோரும் வருகை தந்து உங்களுக்கு எல்லாரும் ஸ்பீச் வழங்க இருக்கிறார்கள். இந்த குறைந்த நாட்களில் நாங்கள் இந்த செமினாரை அரேஞ்ச் பண்ணி சித்தா ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் இருவரும் சேர்ந்து நடத்த பாடுபட்ட அனைத்து சித்தா ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆராய்ச்சி அலுவலர்களுக்கும், நந்தா மெடிக்கல் காலேஜ், சித்தா மெடிக்கல் காலேஜ் இதில் பணியாற்றும் அனைத்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், பிரின்சிபல் மற்றும் அனைவருக்கும் நான் இதை ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செமினார் மூலமாக உங்களுக்கு என்ன தெரிவிப்பது என்னவென்றால், திருக்குறளில் ஒரு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்,
மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. அதாவது அந்த காலத்து திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே வாதம் பித்தம் கபம் பற்றி திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தவிர இந்த ஒவ்வொரு மருத்துவர்களும் இந்த செமினார் மூலமாக ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பதற்கேற்ப நீங்கள் ஒவ்வொன்றையும் நோய் தன்மை நோயோட காலம் அதோட எஃபெக்டிவ்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்களோட மருந்து நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு எல்லா குணமாக உண்ட எல்லா இதுவும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜி மேடம் இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் ஒரு டைம் கொடுத்து இந்த தருணத்தில் இங்கே வருகை தந்து இந்த செமினாரை ஒரு சிறப்பித்தமைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது தவிர இந்த நந்தா இன்ஸ்டியூட் மூலமாக இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், பிரின்சிபல் டாக்டர் மேனகா மற்றும் அதர் அலுவலர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் எல்லோரும் ஒரு விவேகானந்தரோட குவார்ட்டர் இருக்குது, அரைஸ் அவேக் நாட் ஸ்டாப் டில் ரீச் த கோல். அதனோட அதாவது இந்த சித்த மருத்துவத்தையும் சித்த மெடிசனுடைய தன்மையையும் உலகத்துக்கு எடுத்து செல்வதில் மாணவர்கள் எவ்வளவு நீங்கள் இதன் ஒரு மோகத்தை, ஒரு அன்பு, காதல் கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு, இந்த செமினாரை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எல்லோரும் இதை பயன்பெற்று பயன்பெற நான் வாழ்த்துகிறேன். இதை அரேஞ்ச் செய்த எங்கள் ஆராய்ச்சி அலுவலர்கள், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ், நந்தா இன்ஸ்டியூஷன் மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your wonderful speech. Now I extend a warm welcome to Dr. Shyamala Rajkumar, Research Officer, Siddha Scientist 3 of CCRS, to honor Dr. S. Arumugam, Chief Executive Officer of Sri Nanda Educational Trust, with a shawl and memento. Thank you very much, madam. Now I request Dr. S. Arumugam sir to deliver the felicitation address. Good morning. I am happy to be present here for this seminar, Gunapadam, organized by Siddha College. எனக்கு இந்த ஏரியாவில் தெரியாது. I am belonging to engineering sciences. இருந்தாலும் நான் என்னோட ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஸ்காலர் பண்ணது ஒரு மெடிக்கல் டாக்டர்னுடைய ஹெல்ப்போட ஃபஸ்ட்டு பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். பேக் பெயினை பற்றி ஒரு பிஹெச்டி. ஸோ அது மாதிரி இந்த ஃபீல்டில் சித்தாவில் இன்னும் நிறையா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நேற்று நைட்டு போய் இன்டர்நெட்டில் நான் தேடி பார்த்தேன், சித்தா மெடிசனில் கம்ப்யூட்டர் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பேப்பர் தான் என்னோடய பார்வைக்கு வந்தது. அது இன்ஜினியரிங் காலேஜ் ஃபேக்கல்ட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் என்னென்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டில். அந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. பேஷண்ட்டு நேரில் கூட வர வேண்டியதில்லை. சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா சித்தா டாக்டர்ஸ் அதை ஆராய்ந்து
அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸை கொடுப்பாங்க. இது ஒரு தான் இந்த பேப்பர் ஒன்று தான் நான் பார்த்தேன். இப்போ கம்ப்யூட்டர் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. இன்னும் வந்து நீங்கள் சித்தா மெடிசன் சைடில் டெஃபினட்டாக நிறையா விஷயங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். அது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். நேற்று நிறைய சித்தா புக்ஸு வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. சித்தா புக்ஸை நிறைய டவுன்லோட் பண்ணி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் வந்து நேற்று படித்து பார்த்தேன். என்னடா இது சித்தா இது என்னன்னு. இந்த குணப்பாடம் அப்படிங்கிற வேர்டே வந்து எனக்கு நியூ. நான் இவ்வளோ வருஷம் வந்து இன்ஜினியரிங்கில் படித்து பிஹெச்டி எல்லாம் பண்ணி ஒரு இந்த வேர்டு வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்தது. சரி என்ன அதுக்கு ஒரு மீனிங் தமிழில் இருக்குமா அப்படின்னு ஒன்று தேடி பார்த்தேன். அதில் வந்து இல்லை, தமிழில் வந்து அதுக்கு இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்த உடனே இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து சித்தா ஃபார்மகாலஜி அப்படிங்கிற பிரிவில் வருது. அந்த பிரிவில் பற்றி எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நானே சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சது, நான் படித்ததை வந்து நேற்று படித்ததை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சித்தா ஃபார்மகாலஜி இஸ் நோன் அஸ் குணப்பாடம் டீல்ஸ் வித் தி டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் சித்தா ட்ரக்ஸ். இதுதான் பேசிக் டெஃபினிஷன். ஸோ நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். குணம் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஸ்டடி மீன்ஸ் சித்தா ட்ரக்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ குண பாடம் மீன்ஸ் டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் படித்ததுன்னா என்னென்ன இருக்குதுன்னா பிளான்ட் ஆரிஜின், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆரிஜின், அனிமல் ஆரிஜின் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. அதுபோக வந்து 5 இது இருக்காங்க. எர்த்து, வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்பேஸ் அண்ட் சுவை. இந்த 6 சேர்ந்தது எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தெர் இஸ் அ ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் போய் பாருங்கள். அதிலிருந்து படித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜோடு நீங்கள் வந்து டைஅப் பண்ணி you can do a good research. With these few words, I conclude my address. Thank you. Thank you very much, sir. It's really very happy to hear from you about our Siddha system of medicine and the encouraging speech to the students. Thank you very much, sir. Now I welcome Dr. Menaka Madam, Principal of Nanda Siddha Medical College, to honor the organizing secretary of this seminar, Dr. A. Lavanya, with the shawl and memento. Sir, to felicitate Dr. S. Shanmukaraman, Research Officer Siddha, SRRI, Puducherry, with shawl and memento. Please, sir. Thank you, sir. Now, I invite our Principal Ma'am, Dr. M. Menaka, to felicitate Dr. A. Farida, Research Associate, SRRI, Puducherry, with shawl and memento. Thank you, ma'am. So our inaugural ceremony has come to an end. I invite Dr. A. Lavanya Madam, Organizing Secretary, to deliver the vote of thanks for this ceremony. அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் மடியில் பிள்ளைகள் நாம். இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்நிகழ்வு இனிதே அரங்கேற இசைந்து கொடுத்த நம் இயற்கை அன்னைக்கு முதற்கண் நன்றிகளை கூறி எனது நன்றி உரையினை துவக்குகிறேன். அணுவின்றி அகிலமில்லை, அருவமாய் அமைந்த நம் சித்தர்களின்றி இது சித்த மருத்துவம் இல்லை. எனவே எம் சித்தர் பாதங்களுக்கு சிரம்தாழ்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். காரணமின்றி காரியமில்லை. இந்நிகழ்வின் காரணம் 5ஆம் சித்த மருத்துவ திருநாள். அதற்கான முன்னோட்ட நிகழ்வுகளை
பல முன்னோட்ட நிகழ்வுகள் சித்தாடே ஈவெண்ட்ஸ் நடைபெற முதற் பொருளாய் அமைந்த எங்கள் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் டைரக்டர் ஜெனரல் ப்ரொஃபஸர் டாக்டர் கே கனகவள்ளி மேடம் அவர்களுக்கு எங்களின் உளர்மார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். காரணம் நாங்களெனில் காரியமாய் அமைவது நந்தா எஜுகேஷனல் ட்ரஸ்ட். மாணவர்களின் ஆவலுக்கு ஆமோதித்து அவர்தம் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இக்கருத்தரங்கம் இவ்விடம் இனிதே நடைபெற அனுமதி அளித்து இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருந்த சேர்மன் சார் திரு சண்முகம் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். எண்ணங்கள் வண்ணம் பெற செயலாலே, எண்ணங்கள் வண்ணம் பெறுவது செயலாலே. அவ்வண்ணம் இக்கருத்தரங்கம் இனிதே நடைபெற செயல் வடிவமாக அமைந்த செயலாளர்கள் திரு நந்தகுமார் பிரதீப் அவர்கள் மற்றும் திரு திருமூர்த்தி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். அச்சாணி இல்லாது வண்டி சக்கரம் நகலாது, அஸ்திவாரம் இல்லாது அரண்மனையும் அமையாது. எங்களின் அடிப்படையாய் அமைந்து இந்நிகழ்வின் வடிவத்திற்கு வண்ணமிட்ட எங்கள் தலைமை அதிகாரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் புதுச்சேரியின் டாக்டர் ஏ ராஜேந்திரகுமார் சார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள திரு வாசுதேவன் சார் அவர்கள், திரு ஆறுமுகம் சார் அவர்கள் மற்றும் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்தரங்கின் கருப்பொருளே உங்கள் கருத்துக்களில் குணப்பாட கருத்துக்கள் வந்து நிறைய வேண்டும் என்பதே ஆகும். அவ்வகையில் உங்களுடைய தங்களின் கருத்துக்களை வாரி வழங்கி உங்களை செழுமைப்படுத்த வந்துள்ள எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் திரு கோபால் சார், திரு ராமசாமி சார் மற்றும் டாக்டர் ஷியாமலா மேடம், டாக்டர் குருமணிகண்டன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக்க தங்களின் தேடல்களுக்கு விடை தேட வந்துள்ள மாணவ கண்மணிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளர்மார்ந்த நன்றிகள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அமைந்துவிட்டால் உயர்நிலை எய்திடல் உறுதி என அவ்வகையில் உயர் உள்ளங்கள் ஒன்றிணைந்து இந்நிகழ்வு சிறப்புற அமைய காரணமாக அமைந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். சிறப்பாக டாக்டர் திரு கிருத்திகா அவர்கள் பிரின்சிபல் ஆயுர்வேதா மற்றும் இந்நிகழ்விற்காக ஒத்துழைப்பு தந்த டாக்டர் மலைச்சாமி, டாக்டர் குந்தவி, டாக்டர் மஞ்சு பார்கவி, டாக்டர் பாலசுப்ரமணியம், திரு வசந்த் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். இந்நிகழ்விற்கான புகைப்படம் மற்றும் ஒளி அமைப்பு தந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கி நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. உணவு கேட்ரிங் சர்வீஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி.